ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரம் பண்ணுறவர், உப்பு சேல் பண்ணுறவர் இருந்தார். உப்பு வியாபாரி. அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு. முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா வெயிட்டெல்லாம் கொண்டு போகிறதுக்கு, மூட்டை சமைக்கிறதுக்கெல்லாம் ஒன்று குதிரை இல்லாட்டி கழுதை தான் யூஸ் பண்ணுவாங்க முந்தைய காலத்தில். இப்போ மாதிரி வண்டியெல்லாம் கிடையாது. ட்ரை சைக்கிள்லாம் இருக்கிற பைக்கு, ட்ரை சைக்கிள் அதெல்லாம் முந்தைய காலத்தில் கிடையாது. எல்லாருமே கஷ்டப்படுறவங்க, கொஞ்சம் வசதி கம்மியானவங்க கழுதை வச்சுருப்பாங்க, கொஞ்சம் வசதியானவங்க குதிரை வச்சுருப்பாங்க. அப்படி இந்த உப்பு வியாபாரிகிட்ட ஒரு கழுதை வச்சுருக்காரு. இவர் இந்த கழுதை மேலே உப்பு மூட்டையை வச்சுட்டு பக்கத்து ஊருக்கெல்லாம் போய் உப்பு விற்றுட்டு வருவார். அந்த உப்பு விற்ற காசில் தான் அவர் வீட்டில் ஒய்ஃபு குழந்தைகளுக்கெல்லாம் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இது ரொட்டீனாக அவர் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு நாள் அப்படி தான் குதிரை இந்த கழுதை மேலே உப்பு மூட்டை ஏற்றிட்டு போயிட்டுருக்கார். என்னன்னா, இவங்க ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகணுன்னா ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணி போகணும். ஒரு ஆறு இருக்குது நடுவில், அதை ஆறை க்ராஸ் பண்ணி தான் போகணும். அதனால் மூட்டையை எடுத்து உப்பு மூட்டை எடுத்து கழுதை மேலே வச்சுக்கிட்டு இவர் நடந்தே போவார், கழுதை கூடயே போவார். அப்படி ஒரு நாள் அந்த ரிவரை க்ராஸ் பண்ணும்போது கழுதைக்கு கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, டொபக்குன்னு ஸ்லிப் ஆகிடுச்சு. அப்படியே கீழே விழுந்த உடனே மூட்டையில் இந்த உப்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. உப்பு தண்ணியில் பட்டால் என்ன ஆகும்? கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி அந்த மூட்டையில் இருக்க உப்பு பாதிக்கு மேலே கரைஞ்சிருச்சு. கழுதை கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறது வெயிட்டே இல்லை, பாதி வெயிட்டு தான் இருக்குது. அதுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அடடா, பாதி வெயிட் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக போதும். ஆனால் அந்த உப்பு வியாபாரிக்கு காசு பத்தலை. உப்பு கொண்டு போய் கொடுத்தா தானே மறுபடியும் உப்பு வாங்கணும், அதில் அவருக்கு செலவுக்கு அரிசி பருப்பெல்லாம் வாங்கணும் தானே. இப்படி உப்பே விற்கலைன்னா என்ன பண்ண முடியும்? அவருக்கு நஷ்டமாயிடுச்சு. இந்த கழுதைக்கு இருக்க ட்ரிக் என்னன்னா, டெய்லி இது மாதிரி பண்ணுது. கரெக்டாக ஆற்றுல இறங்கும்போது டபுக்குன்னு விழுந்துடுறது, உப்பை கரைச்சி விட்டுறது தண்ணியில், பாதி மூட்டையை கொண்டு போகிறது. இப்படியே பண்ணிகிட்ருக்கு. வியாபாரிக்கு ரொம்ப நஷ்டம். அவர் கையில் காசே நிற்க மாட்டேங்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இத்தனை நாள் ஒழுங்காக தானே போச்சு, இப்போ இதுக்கு என்ன வந்துச்சுன்னு யோசிக்கிறாரு. ஓகே, கழுதை ஏதோ ஐடியா பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு, இரு உனக்கு நான் ஒரு வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மூட்டை ஃபுல்லாக பஞ்சு காட்டன் ஏற்றுறாரு. ஃபுல்லாக காட்டன் ஏற்றி கழுதை மேலே வச்சுட்டு போகிறார். கழுதை என்ன பண்ணுது? அதே மாதிரி ரிவரை க்ராஸ் பண்ணும்போது டபக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுந்தால் என்னாகும்? அந்த காட்டன் பஞ்சு ஃபுல்லாக தண்ணி ஏறோட டபுள் தி வெயிட் ஆகிடும். பஞ்சு தானே, டபுள் வெயிட் ஆகிடுச்சு. இந்த கழுதைக்கு சுத்தமாக நடக்க முடியல, அவ்வளோ வெயிட் ஆகிடுச்சு. ஐயோ, நம்ம செஞ்ச தப்பை நம்ம முதலாளி கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே, அதனால தான் நமக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. நம்ம செஞ்சது பெரிய தப்பு, இனிமேல் இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுதை முடிவெடுக்குது. அப்புறம் மறுநாள்லேருந்து ஒழுங்காக உப்பு மூட்டையை கொண்டு போய் பக்கத்து ஊருக்கெல்லாம் போய் இறக்கி விட்டு வருது. சரியா? அதாவது ஒரு குட்டி தப்பு தான் செய்வோம், ஆனால் அதுக்குரிய பனிஷ்மெண்ட் பெருசாக கிடைக்கும் நமக்கு. எப்பயுமே குட்டி தப்பு தானே, குட்டி மிஸ்டேக் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்குரிய கஷ்டம் நமக்கு பல மடங்கு மேலே வரும். மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட, மற்றவங்களுக்கு கொடுக்குற கஷ்டங்கள் கூட நமக்கு பல மடங்காக திருப்பி வரும். சரியா? அதனால் யாருக்குமே நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது. தப்பான விஷயம் எதுவுமே யோசிக்க கூடாது. சரியா? ஏன்னா அது பல மடங்கு நமக்கே திருப்பி வரும். ஓகேவா? ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட வரேன்.